மாவட்டம் கோவில்பட்டி தனியார் கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் 100 ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு, தேசிய தலைவர் பாஜக மகளிர் அணி வானதி சீனிவாசன் பங்கேற்றனர். பின்னாடி வந்துருங்க, கொஞ்சம் பின்னாடி வந்துருங்கண்ணே. அடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா அவ்வளோத்தையும் கூர்க்க போவேன். பின்னாடி வந்துருங்க, பின்னாடி வாங்க. நீங்க நல் யோசனை செல்வதில் மந்திரியாகவும் முடிவெடுப்பதில் மன்னனாகவும் இருந்து பாடுபவள் தான் பெண் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மேடம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். நிறுவனர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு மேடைக்கு வருகிறார்கள். பெண் என்பவள் வீட்டில் இளவரசி, கல்லூரியில் தேவதை, பள்ளியில் பௌர்ணமி, பணியிடத்தில் பராசக்தி, உறவுகளிடம் கழுகு, தனித்துவத்தில் சிங்கமாக இருக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கு உற்சாகமான கைத்தடல்களோடு, கரவொலியோடு, நம் கோவில்பட்டியின் கைத்தடல்களோடு அம்மா அவர்களை அம்போடு மேடை கழிக்கிறோம். तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. எங்கள் தொழிலை வாழ்வை துறந்த தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கும் 18% வரியை 12% மாற்றி தந்தும், சைனா சிகரெட் லைட்டருக்கு மினிமம் ரேட் 20 ரூபாய்க்கு கீழே உள்ள லைட்டர்களுக்கு தடை விதித்தும், சைனா லைட்டர்களுக்கு முற்றிலுமாக தடை விதித்து தந்தும் ராம சீனிவாசன் அவர்களுக்கும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரான கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற நன்விழாவாக இந்த விழாவை ஆரம்பிக்கின்றோம். தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் 100 ஆண்டு விழா
மேட்சஸ் மேனுஃபேக்சரிங் ஆடியோ மற்றும் விசுவல்ஸ் இது பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். இந்த மண்ணையும் மன்னவர்களையும் போற்றுகிறேன். இன்றைக்கு நமக்கு ஒரு நன்னாள், அதுவே பொன்னாள். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவாக போற்றுகின்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை தரக்கூடிய கூலி வேலைகள் போய் அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் கற்றுட்டு வந்து சிவகாசியில வச்சு அண்ணாச்சி கிருஷ்ணவர்த்தன ஸ்நேக தொழிலாளர் சந்திக்க போன சொன்னாங்க. இவ்வளவு மறக்க முடியாதுப்பா. அது என்ன ஒரு கட்டைனா அந்த கட்டையை மட்டும் செஞ்சிருக்கலாம். அது பாலி சட்டை தான் வாங்கணும். அது பாலி சட்டை கீழே காட்டன் சீட்டு ஒட்டணும், ஒன்றுக்கு மேல் வைக்கணும். அதுவும் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது ஏமாந்திர கிடைத்திருக்கிறது. இந்த மண்ணின் இந்த மக்களின் அழைப்பை ஏற்று டெல்லியிலிருந்து இந்த நிகழ்வுக்காகவே வந்திருக்கிற நமது மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர், இந்த மண்ணின் மகள், தமிழகத்தின் புதல்வி, இந்தியாவின் ஜொலிக்கும் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளுக்காக அவர் குரல் கொடுத்ததை நான் நேரிலேயே பார்த்தவர். இப்படி ஒரு தீவிரமாக தன்னுடைய தொகுதி மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மகேஸ்வரன் அண்ணாச்சி அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ராம சீனிவாசன் மற்றும் திரு பாலகணபதி காரணகர்த்தா பரமசோரெல்லாம் கோவில்பட்டியின் பெருமைகளையும் தீப்பெட்டியுடைய வரலாற்றை சொல்லிட்டார். இனிமேல் தீப்பெட்டியை பத்தி நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவிற்கு இந்த விழாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. அம்மா என்னென்ன செஞ்சு கொடுத்தாங்கிற காரியம் அனைத்தையும் பேசிட்டாங்க. மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவிக்கும் அந்த சமயத்திலே, பெரியோர்கள் இந்த நாட்டுக்கே புகழ் சேர்த்தவங்க. வீரத்துக்கு மாத்திரம் இல்ல, கவிதைக்கு மாத்திரம் இல்ல, தேசப்பற்றுக்கு மாத்திரம் இல்ல, அப்படி ஒண்ணு பெண்கள் முன்னிலையில இருந்து நடத்தக்கூடிய ஒரு தொழில் தீப்பெட்டி தொழில். இங்க இந்த ஃப்ரண்ட் ரோல வேணா வெள்ளை சட்டை நிறைய கண்ணப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4-5 வரிசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் என் தலை சார்ந்த வணக்கம். இப்பேற்பட்ட வறட்சி பூமியில ஒரு விதமான மழையோ இல்ல நீர் பசியோ கிடைக்காத இந்த பூமியில தன் வீட்டையும் காப்பாத்திக்கிட்டு தன் தொழிலையும் காப்பாத்திக்கிட்டு இந்த பூமியிலேருந்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய தொழிலை, சிறிய தொழிலா இருந்தது பெரிய தொழில் அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய, இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியை சார்ந்தது. என்ன மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி முன் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நல்ல ஆண்மகங்கள். ஆனா ஒரு பெண் அங்கிருந்து இங்க இருந்துக்கணும். அவங்களால தான் இன்னைக்கு இந்த தொழில் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு கட்டுப்பாடோட, கைத்திறனோட, வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த தொழில் நடத்தி கொடுக்கறாங்கன்னா அவங்க தான் இந்த வண்டிக்கு சக்கரம். அந்த சக்கரம் இல்லைன்னா இந்த வண்டி நகராது. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் நான் தலை சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிலுக்கு காரணம் நீங்க தான். இந்த மாவட்டங்கள்ல வேற ஒரு விதமான தொழிலும் வர முடியாது. பட்டாசு தொழிலோ மேட்ச் இண்டஸ்ட்ரியோ தான் அப்படிங்கறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதனால எப்பவும் இங்க இருந்து வந்தவங்க யார் வந்தாலும் கூட எனக்கு மனசுல ஒரு சின்ன வீக்னஸோட அந்த விஷயத்தை உடனே அட்டென்ட் பண்ணணும்ன்றது ஏதோ கடவுள் கொடுத்தது, மீனாட்சி அம்மா கொடுத்தது, எனக்கா ஒண்ணும் இல்லை, அந்த செண்பகவள்ளி அம்மா கொடுத்தது. இன்னும் மேலும் மேலும் இந்த மாவட்டங்கள் நல்ல முறையில முன்னேறணும். அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம நான் எப்போ இந்த விஷயங்கள்ல பிரதமர் ஐயா கிட்ட சொல்றது போனாலும் உடனே செய்ய அந்த மாவட்டங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நம்ம அரசு செய்ய வேண்டியது, முதற்கண் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிதான் எப்பொழுதும் எனக்கு ஆறுதல் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் இந்த மாவட்டங்களுக்கு முழுமையாக நம்ம கவனம் செலுத்தி பாலிசி எடுத்துட்டு வரணும்னு தான் அவர் எப்போதும் சொல்லுவார். தூத்துக்குடியில இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்துருக்கு.
பெரிய பெரிய அளவுல திட்டங்கள் மத்திய அரசின் மூலமாக தூத்துக்குடிக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு அங்கிருந்து ஒரு எம்பி இல்ல, எங்கேயுமே இங்க எம்பி இல்ல தமிழ்நாட்டுல. ஆனா ஐயா மோடி அவர்களுடைய மனசு அப்பேற்பட்டது. எம்பி இல்லைன்னா என்ன, அதுவும் பாரத நாட்டுல ஒரு பங்கு தான். நம்ம அங்கேயும் நல்லபடியா செயல்படணும், அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு அவரே முன்னிலை இருந்து நடத்தி கொடுப்பார். அதுவும் தமிழ்நாட்டை பத்தி அவங்க மனசுல ஒரு அரிதான ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்பொழுது இருக்கு. அதனால அதை நான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்ல விரும்பல. அவர் எங்க போனாலும் திருக்குறள் எடுத்து சொல்வாரு, ஐக்கிய நாட்டு சபையில கூட பேசினாரு, தமிழ் மொழியோட பாரம்பரியமும் அதோட பண்பாடும் எடுத்து சொல்றதுக்கு தயங்கவே மாட்டார் பிரதமர். அதனால நான் நிறைய சமயம் எடுத்துக்காம, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஞாபகப்படுத்துறாங்க டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பணும். இந்த விழாவை, இந்த பாராட்டு விழாவை நான் செப்டம்பர் 17 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய பிரதமருக்கு பாராட்டு விழாவாக கருதுகிறேன். அவரோட சப்போர்ட் இல்லாம நம்ம இது ஒண்ணுமே பண்ணிருக்க முடியும். இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு காரணம் அவர்தான். அதனால நான் ஏதோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்போக் இன் தி வீல் அப்படின்னு, அதாவது ஒரு சக்கரத்துல ஒரு சின்ன ஒரு 12, 13 இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆரம், சக்கரத்தோட ஆரத்துல நானும் ஒரு ஆரமே. ஆனா அந்த சக்கரம் நம்ம பிரதமர், அவரால்தான் இன்னைக்கு பல விதத்துல இந்த நாட்டுல பல்வேறு திட்டங்களின் மூலமாக நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகுத்து 2047க்குள்ள ஒரு முக்கியமா முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம நாட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு பல முயற்சி எடுக்கிறார் பிரதமர். அந்த 2047க்கு நான் நேற்று மதுரையில பேசும்போது கூட சொன்னேன், ஃபுட் கிரெயின் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன், அதாவது உண்பொருள்களுக்கு தொழிலா இருக்கக்கூடிய சங்கத்தோட பேச்சு நடத்திட்டு இருக்கும்போது அங்க பேசணும். 2047ல அந்த சங்கம் மூலமா, அவங்க தொழில் மூலமா பாரத நாட்டுக்கு எந்த விதமான ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வியூ, தூர நோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வை இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ண முடியும்னு சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏற்ப நம்ம திட்டங்களை வழிவகுக்கலாம் அப்படின்னு அங்க நான் சொன்னேன். அதை விட முக்கியமா நான் இங்க சொல்றது என்னன்னா, 2047க்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்ல மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்துல நம்ம நாட்டு தொழிலுக்கு, வர்த்தகத்துக்கு, நம்ம எக்கானமிக்கு, பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னென்ன திட்டம் மத்திய அரசு மூலமா எடுத்துட்டு வர முடியுமோ அதை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புறேன். இந்த மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைய உங்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை, விஷன் வித் இன் அ டாக்குமெண்ட் எனக்கு கொடுங்க. அது மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து திட்டத்தை யோசிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவும் வகையில நம்ம ஒரு திட்டம் எடுத்துட்டு வர முடியும். இன்னைக்கு 100 வருஷமா வாழ்கிற அந்த மேட்ச் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், இன்னொரு 200 வருஷத்துக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ அதை யோசிச்சு எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த தருணத்துல நான் கடம்பூர் ராஜு அவர்கள் பத்தி சொன்னாங்க எல்லாரும். அவர் எந்த கட்சியில இருந்தாங்கன்னா எதை பத்தி நினைச்சாலும் அவரோட தொகுதிக்கு வேணுங்கிறத மறக்காம பேசிட்டு இருப்பாரு. எப்ப வந்தாலும் நானும் அதை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைய பாக்குறேங்க. நான் கொஞ்சம் அரசியல் பேசுறேன். 2026ல உங்களுக்கு எம்எல்ஏயோ 2029ல உங்களுக்கு எம்பியோ உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணக்கூடிய கடம்பூர் ராஜு மாதிரி எம்எல்ஏயோ எம்பியோ தேர்ந்தெடுங்க. நீங்க நம்ம திருநெல்வேலியில இருந்து முதல் முறையா இன்னைக்கு தான் தெரியும், நீங்க எல்லாரும் அவர் பண்ணையார்னு கூப்பிடுறீங்க. நான் தலைவரே இருந்தேன். இப்ப நானும் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பண்ணையார்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள்
அவரும் இந்த மாவட்டங்களை எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணா நம்ம தென் தமிழ்நாட்டுல இன்னும் என்ன வேலை இருக்கு, ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கு, ஃபியூச்சருக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அதையும் எடுத்து சொல்ற மாதிரி தென் மாவட்டங்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க எம்எல்ஏ அம்மா, கொங்கு அம்மா. கொங்கு நாட்டு பிசினஸ் பத்தி அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களை இங்க வந்து தென் மாவட்டங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுடைய நுணுக்கங்க அந்த பிசினஸ் டெக்னிக் எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணையாருக்கு கொடுத்தாங்கன்னா, கடம்பூர் ராஜுக்கு கொடுத்தாங்கன்னா தென் மாவட்டங்கள்லயும் பிசினஸ் நல்லா வளர்றதுக்கான வழிவகுக்கணும். இங்க எத்தனையோ மக்கள்ல அந்த முன்னுக்கு வரணும், நம்மளும் தொழில் நல்லா செய்யணும், நாணயமா செய்யணும், இந்த இடம்னா வர்த்தகத்துக்கு பேர் போனது அப்படின்னு எத்தனையோ நல் பேரை சமாளிச்சிருக்கிற இந்த ஏரியால அடுத்த 20 வருஷம் 22 வருஷத்துக்குள்ள 2047க்கு முன்ன நல்ல முயற்சி, நல்ல திட்டங்கள் மூலமா இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் முன்னுக்கு எடுத்துட்டு வரணும். அதுக்கான முயற்சியில நம்ம எல்லாரும் ஈடுபடுவோம். நான் என்னையும் சேர்த்துட்டு தான் சொல்றேன், இந்த மாவட்டங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்த்து ஒத்துழைச்சு 2047ல இந்த மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைந்த மாவட்டம் அப்படின்ற பேர் வரவழைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும். நான் ஜிஎஸ்டி பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சேன், இப்ப டைம் இல்ல, அதனால நான் அதோட நிறுத்திக்கிறேன். இந்த முறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நேற்றுக்கு பேசும்போது ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னார், இது சீர்திருத்தம், அதாவது ரிஃபார்ம் இல்ல, இது ரெவல்யூஷன் அப்படின்னு. அந்த அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். 375 பொருட்கள் ரேட் குறைஞ்சிருக்கு. 1% குறைச்சமா, 2% குறைச்சமா இல்ல, 10% குறைச்சிருக்கும். 28 கொடுக்க வேண்டிய இடத்துல 18, 12 கொடுக்க வேண்டிய இடத்துல 5. அதனால நல்ல விலை இறக்கம் ஒவ்வொரு பொருளுக்கும் இன்னி 22ஆம் தேதியில இருந்து கிடைக்கும். அதுல மக்கள் நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து மத்திய அரசின் மூலமாக வரி குறைப்பு கிடைச்சிருக்கு. அதுல ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த எல்லா மினிஸ்டரும் சேர்த்து ஒத்துழைச்சு அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனை மக்களுக்கு சேர்ப்பிக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் அதுல பங்கேற்று மக்கள் எல்லாரும் அதுல வரக்கூடிய ஆதாயம், அதாவது ஜிஎஸ்டி, ஹிந்தியில ஜிஎஸ்டி பட்ஜெட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒரு பேர் கொடுத்து நடத்துறாங்க. ஜிஎஸ்டி சேமிப்பு அப்படிங்கிறது தான் அது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால வரக்கூடிய சேமிப்பு உங்க கையில மிஞ்சிற பணம், அதை உங்க குடும்ப நலனுக்கு உபயோகிச்சுக்கோங்க, சேமிப்பா வச்சுக்கோங்க. இல்ல 22ஆம் தேதியில இருந்து அது வேற விதமாக உபயோகிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் அதுல கலந்து கொண்டு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம், இந்த ரெவல்யூஷனை மோடி ஐயா நம்மளுக்கு கொடுத்த தீபாவளி பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கு எல்லாரும் வழிவகுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுடன் எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மிக்க நன்றி.